இப்பொழுதும் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 16 அதிகாரம் 1 தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் தான் நமக்கு பலன், ஆரோக்கியம், கேடகம், ஒரு துருகம். அவரே நமக்கு அடைக்கலம், கோட்டை. இயேசுவானவர் வசனத்துக்கு புறம்பாக ஏதாவது சொல்வார்களால் அவற்றையெல்லாம் கேட்க வேண்டாம். இயேசுவானவர் தான் உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவன். அவர் என்ன சொல்கிறார்னா, அவர் காப்பாற்றுகிற தேவன். தேவனே என்னை காப்பாற்றும் என்று தாவீது கூக்குரலிட்டு கூப்பிடுகிறார். சங்கீதம் 16 அதிகாரம். உம்மை நம்பி இருக்கிறேன் கர்த்தராகிய ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் கோலியாத்தை தாவீது 5 கற்களை வைத்து கீழே விழ செய்தார். அவ்வாறாக இந்த நாளிலும் நாமும் 5 வசனங்கள் எடுத்துக்கொண்டு பிசாசை துரத்த வேண்டும். 5 கற்கள் என்பது 5 வசனங்கள். கர்த்தர் நம் வசனங்களை பேசும்பொழுது தேவன் பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுகிறார். கர்த்தராகிய இயேசுவான ராஜா, இயேசு ராஜா மகிமைப்படுகிறார். ஆகவே இந்த மத்தியானத்தில் கர்த்தரை நோக்குவோமாக, கர்த்தரை பறைசாற்றுவோமாக, ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவோமாக. உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாரும் ஏமாற்றுவர்கள். அவர்கள் பின்பு செல்லாமல் உண்மையை உத்தமமுள்ள தாசினி, கொஞ்சத்தில் உண்மையை அறிந்து உன்னை அதிகத்தில் அதிகாரியை வைப்பே சொல்கிற கூட்டத்தோடு போங்கள். உங்களோட வசனங்கள் 30, 60, 100 மேனியாக பெறுகிற வசனங்களை எடுக்க கடவும். ஆகவே நல்ல கர்த்தாவே, உம்மை நான் என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். தாவீது சொல்வது போல் நாமும் கடந்து கெஞ்ச வேண்டும். ஏசப்பா எங்களை காப்பாற்றும் என்று சொல்வோமாக. உண்மையே நம்பியிருக்கிறோம் ஏசப்பா, உண்மையே நம்பியிருக்கிறோம்ப்பான்னு நம்ம சொல்லலாம். இயேசுவானவரே நம்பி இருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் எப்பொழுதும் வெற்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருப்பார்கள், சந்தோஷம் உள்ளவர்களாக இருப்பார்கள், சிரிப்பார்கள். சிலர் சிரிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு அப்படியாக இருக்காமல் நாம் சந்தோஷமாக இருப்பது தான் கர்த்தராகிய ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரணம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன்னு சொல்லலாம். என் வாழ்க்கையில் அந்த கஷ்டம், பிரச்சனைகள், போராட்டம் எல்லாவற்றும் மத்தியிலும் கர்த்தர் எனக்கு துணையாக இருந்தார், துணையாக கேடகமாக இருந்தார். இது மட்டும் வழி நடத்தின எபினேசர் இதுவரையில் உதவி செய்துள்ளார். ஹாவா ராஃபா எல்ரோயினை என்னை கண்ட கர்த்தர் என்னை கண்டுள்ளார். ஆகவே வருகிற போராட்டங்கள், பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தருடைய வசனங்கள் தான் ஆகாரம், அண்ணா. கர்த்தராகிய ஆண்டவரை தேடுவோமாக. இந்த நாட்களில் சங்கீதம் 16 வாசிப்பீர்களால் அது ஆறுதலாக இருக்கும். சங்கீதம் 16:8 வாசிக்கிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவன் அசைக்கப்படாமல் இருப்போமானால் கர்த்தர் மகிமைப்படுகிறார். நாம் அசைக்கப்படாமல் சந்தோஷமாக சமாதானமாக வெற்றியுள்ள வாழ்க்கை, வெற்றி நடை போடுவோமாக அவருடைய வசனங்களினால். ஆமீன், ஆமீன்.